மார்னிங் டு ஆல். என் பேர் கோமதி. எனக்கு வயசு 36 ஆகுது. நான் இந்த உணவு பழக்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி சிவியர் பேக் பெயின்ல 8 வருஷமா நான் இடுப்புல பெல்ட்டோட தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎம்சி, அது மட்டும் இல்லாம எஸ்எம்சி, வாலாஜால் வந்து ஈகல் கிளினிக், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்ல சாய்ராம் பிசியோதெரபி, இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட், ஆயில்மெண்ட் இந்த மாதிரிலாம் போட்டு போட்டு எனக்கு எதுலயுமே வந்து தீர்வு இல்ல. கடைசி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அரக்கோணம் போனா ரெடி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அரக்கோணம் வந்து கொரோனா டைம்ல வரும்போது நீங்க பெல்ட் போட்டுக்கிறீங்களா, ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்களான்னாங்க. நான் சரி பெல்ட்டே போடுறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் போட்டதனோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இடுப்புல வந்து எலும்பு தேய்மானமே நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா முதல்ல சொன்னது எனக்கு ஜவ்வு தேய்மானம் தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு எலும்பு தேய்மானம் நடந்ததுன்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. இது பெல்ட் போட போட வலிதான் அதிகமாகுது. 2 காலம் நின்னா சிவர் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு மேல நின்னா என்னால நிக்க முடியாது. ரொம்ப ஓவரா எமோஷனல் ஆவேன். பிளஸ் என்னால படுத்தாலுமே என்ன திரும்பி படுக்க முடியாது. மியாட்டிக் போனா ரெடி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பிக்கையா போனேன். அங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஜவ்வு பிரச்சனை கிடையாது, எலும்பே பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் ஆபரேஷன் தியேட்டருக்கும் காசு கட்டிட்டேன். அதுக்கப்புறமாட்டிக்கு எனக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு கீழே உணர்ச்சி எல்லாம் போயிடுச்சு. அதை நான் கண் கூட பார்த்துட்டு என்னன்னு கேக்குறேன். அவங்க ரிலேஷனோட 20 பேரோட வந்திருக்காங்க. அந்த டைம்ல நான் என்னன்னு கேட்கும்போது இதெல்லாம் நடக்கும் 100ல ஒரு சிலருக்கு, அதுக்கெல்லாம் சம்மதம்னு சொல்லிட்டு சைன் பண்ணிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பார்த்துட்டு நான் ஆபரேஷன் பண்ணிக்கல, நான் வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு இந்த வலி என்ன சும்மாவே விடல. சித்தா, ஆயுர்வேதம், பிசியோதெரபி இந்த மாதிரி நிறைய பண்ண நானு. வேதகாளி ஸ்கூல் இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு தலைக்கே தொங்க விட்டு அகல்ல வந்து கற்பூரம் ஏத்தி மேல கிளாஸ் போட்டு வைப்பாங்க, எல்லாம் நரம்பு இழுக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி எதுலையுமே எனக்கு தீர்வு இல்ல. அதே மாதிரி அம்மூர்ல வந்து ஹோமியோபதி டாக்டர் கிட்டே நான் ஒரு 3 மாசம் சாப்பிட்டேன். எதுலையுமே எனக்கு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. கடைசி ஒரு காலகட்டத்துல இனிமேல் நம்ம ஹாஸ்பிட்டலும் போக கூடாது, நம்ம இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், என்னோட பசங்களுக்காக தான் அப்படின்னு இந்த சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரிய வகை உணவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அஃப்ரெஷ் கேம்ப் மூலமா தெரிஞ்சிச்சு. சுத்தமா நம்பிக்கையே இல்லாம நீங்க எந்த சென்டர் வந்திருக்கீங்களோ அதே சென்டருக்கு தான் நான் போனேன். ஒரு 3 நாள் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எனக்கு படுத்தாலும் திருப்பி படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. இந்த பின்ன தரல இருந்து இந்த நரம்பு வரைக்கும் இழுக்கும். இந்த 3வது நாள் அந்த நரம்பு இழுத்தல் பிரச்சனை இல்லாம அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து நான் அப்படியே கேட்டதனோட விளைவு 3வது நாள் நான் ஃப்ரீயா தூங்கி ஏஞ்சேன். அன்னைக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது முதல்ல ஒரு சார் சொன்னார் இல்லையா ஃபேட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சாரும் மேமும் அங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டதனோட விளைவு வித்தின் 3 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சிங்கிள் டேப்லெட் இல்லாம ஃபுல்லி இந்த நியூட்ரிஷன் மூலமா ரெடியானது மட்டும் இல்லாம இன்னைக்கு என் ஃபேமிலியே ஆரோக்கியமா இருக்கணும். அது காரணம் இந்த நியூட்ரிஷன் தான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி வேவ்ல ஒரு 13 கிலோ வெயிட் லாஸ் பண்ணது மட்டும் இல்ல, ஃபேட் லாஸ் பண்ணி இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்கேன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு மை வெல்னஸ் கோச். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ சோ மச். என்னோட பாப்பாவோட ரிசல்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் கைட் பண்ணிக்கிறேன். வெயிட் கெயின் ரிசல்ட்ஸ் கேட்டீங்க இல்லைங்களா, அது என் பாப்பாவே இருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க. குட் மார்னிங் டு ஆல். என் பேர் வந்து மோனிஷா. எனக்கு ஏஜ் வந்து 17 வயசு ஆகுது. நான் வந்து இந்த ஹெல்தி கம்யூனிட்டில வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. அந்த டைம்ல வந்து 3 நாளைக்கு எனக்கு வந்து ஸ்டொமக் பெயினோ வாமிட் அந்த மாதிரி இருக்கும். அதுல இருந்து வெளியே வந்தேன். இது வந்து இந்த ஃபுட் எடுத்து நான் வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டேன். 8 kg வெயிட் கெயின் பண்ணிட்டேன். சூப்பர் மேம். 8 kg வெயிட் கெயின் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க மேம்? காலையில ஃபர்ஸ்ட் வந்து ஷேக் குடிப்பேன் சார். டைனா ஷேக் ஆட் பண்ணி குடிப்பேன். அடுத்தது வந்து சாப்பாடு வந்து 8 மணிக்கு சாப்பிடுவேன். சரி, நான் இட்லி தோசை அந்த மாதிரி காலையில எடுத்துப்பேன். மதியம் வந்து சாப்பாடு அதுக்கு சாப்பாடு கம்மி பண்ணிட்டு காய்கறி அதிகமா எடுத்துப்பேன். நைட்ல வந்து இட்லி தோசை ஷேக் ஆட் பண்ணுவேன் சார். உங்களோட கோச் யாருங்க மேம்? உங்களோட கோச் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய அம்மா அப்பாங்க சார். பாருங்க, அம்மா அப்பா சொன்னது இந்த காலத்து குழந்தைங்க யாருங்க கேக்குறாங்க? கோமதி மேமும் கார்த்திக் சார். ஆனா நான் எங்க அப்பா அம்மா சொன்னதை அப்படியே கேட்டதுனால நான் 8 கிலோ வந்து ஆரோக்கியமான முறையில வந்து வெயிட்ட கெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் மேம். எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ வேற யாராவது ரிசல்ட் ஷேர் பண்ணீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.